என்கிட்ட மொபைல் ஃபோனும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. இத வச்சு என்னால ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச நேரத்துல பிடிச்ச மாரி வொர்க் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க இதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ரெகுலரா வீட்ல இருந்து வொர்க் பண்ணக்கூடிய ஃபுல் டைம், பார்ட் டைம் ஜாப் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 பார்ட் டைம் ஜாப் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. அதில ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டியூட்டர் பார்த்துட்டுருக்கோம். நெறைய பேருக்கு இந்த டீச்சிங் ஜாப்லாம் எனக்கு செட் ஆகாது, ரொம்ப போரிங் அல்லது எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதில வந்து எனக்கு 2 விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங்ல இருந்து நைட் வரையும் நீங்க எந்த டைம்ல அவைலபிளா இருப்பீங்களோ, அத செலக்ட் பண்ண முடியும். அண்ட் ஹார்லி பேமெண்ட்ட நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் 1 மணி நேரத்துக்கு ₹500 சார்ஜ் பண்றேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ண முடியும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீச்சிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மினிமமா இருக்கக்கூடிய கிரேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4த் ஸ்டாண்டர்ட்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட, உங்களால வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000லேருந்து 5000 வரை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப எவ்வளவு கம்மியான ஸ்டாண்டர்ட் அண்ட் கம்மியான சிலபஸ், சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எது டீச் பண்ண முடியுமோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கோடிங்கும் செலக்ட் பண்ணலாம், அல்லது சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ், இங்கிலீஷ் இந்த மாரி செலக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க தமிழ் தான் டீச் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா, அதில நீங்க தமிழும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டுக்கும் டீச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து நீங்க டீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க நல்லாவே வந்து சார்ஜும் வந்து பண்ணலாம். இந்த ரெஸ்பெக்டிவ் ரோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரெடி பண்ண வேண்டியது எந்த சப்ஜெக்ட் குடுத்திருக்கீங்களோ, அதுக்கான ஒரு ரெஸ்யூம் அண்ட் நீங்க வந்து அதில இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி லிங்க் ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு நீங்க வீடியோ ரெடி பண்ணீங்கன்னா கூட போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ இது 3 ரெடியா இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க குயிக்கா அப்ளை பண்ணிடலாம். இப்ப நான் பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனி கிளாஸஸ்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்க தமிழ் டீச் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா, அதர் குடுத்துட்டு நீங்க தமிழ் குடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அல்லது தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து குடுக்கலாம். சீக்கிரமே உங்களோட ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட்குள்ள எந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு நீங்க டீச் பண்ண விருப்பப்படுறீங்களோ, அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் குடுத்துருக்காங்க, ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் லேட் ஈவினிங் உங்களுக்கு ஆஃப்டர் 8 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டைம் என்னைக்கு அவைலபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் ப்ராபப்ளி வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் அவைலபிளாக, அதாவது 1 மணிலேருந்து 6 o'clock நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனலான கொஸ்டின் தான். நீங்கள் எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் ஓப்பனிங். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், லைவ் ஃபோட்டோ கலெக்ஷன். இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கோடிங் தெரியணும், டெக்னிக்கலாக ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எக்ஸல் டைப்பிங் இது எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஷிஃப்ட் இல்லை. நீங்கள் எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ, என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா போதுமானது. ஓகே, என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ் டிஜிட்டல். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஒரு சில மெம்பர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியா. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்ன மாதிரியான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிண்டட் டெக்ஸ்ட், அதாவது வந்து ஒரு புக்கோடைய ஃபோட்டோவோ, நியூஸ் பேப்பரோடைய ஃபோட்டோவோ, பில்லோ அல்லது நீங்கள் கைப்பட எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் அண்ட் ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய டெக்ஸ்ட். உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, லைவாக ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியோட அவங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் ஒரு ஃபோட்டோவும் அப்ரூவ் ஆக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஏஐ மாடல் மாதிரி இருக்கக்கூடிய ChatGPT கொடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. இதில் தமிழும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து தமிழில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சென்டென்ஸ் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லலாம். ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் ரிலேட்டடான ரிட்டன் கண்டென்ட் நீங்கள் அதிகமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துட்றாங்க, நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா, நீங்கள் நோட்டில் அவங்க சொல்லக்கூடிய டாப்பிக்கில் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அல்லது ஒரு டு டூ டாஸ்க் மாதிரி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அல்லது ஒரு நல்ல வாக்கியங்கள் வந்து கேட்குறாங்கன்னா அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்க போகுது. அடுத்து வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அனுப்பக்கூடிய கூடாது. ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோ
அனுப்பக்கூடாது. ஸோ நல்ல கேமரா குவாலிட்டியோட லைவான ஃபோட்டோ, நீங்களா உருவாக்கின ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வந்து எடுத்து அனுப்பணும். இப்போ புக், நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிகிரி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் 18+ இருந்தீங்க அப்படின்னாலே தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுமானது. அண்ட் நீங்கள் லீகலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸஸ். ஸோ இப்போ 3 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவைலபிளாக இருக்கப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வேலட் மூலமாக உங்களுக்கு வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நௌக்கரியில் இருக்குது. அண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே தான் வந்து அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நௌக்கரியில் போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிசஸோடைய கெரியர் போர்ட்டல்லே இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டு இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். 2 இடத்துலையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த ஜாபோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.